சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் எங்காதான் தாழ் வாழ்க. போன முறை நாம் நானே தமிழர்களுடைய சிந்தனை எதனை மையப்படுத்தி இருப்பது என்பதனை மிக மிக நுட்பமாக ஆய்வுக்கு கொண்டு வந்திருந்தோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் உண்மையின் அறிவு சுயத்திலிருந்து துவங்குகின்றது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ட்ரூத் பிகின் வித் பீயிங். நம்முள்ளேயே அந்த உண்மை இருக்கின்றது என்பதனை அடிப்படையாக வைத்துதான் தமிழர் மரபே உருவாகியது. நான் ஏன் இருக்கின்றேன் என்ற அந்த கேள்விக்கு நானே தமிழ், நான் தமிழ் என்பது தமிழின் பொருள் நிலை உணர்வு என்ன என்பதை பார்க்கும் பொழுது அது உயிரை மையப்படுத்தி அதன் ஏன் எனக்கு இந்த உடம்பு இருக்கின்றது, இந்த உயிர் ஏன் இந்த உடம்பிற்குள் இருக்க வேண்டும், ஆகவே உடம்பில் உயிர் எடுத்து, அதாவது உயிர் எதற்காக உடம்பை எடுத்துள்ளது என்ற அந்த கேள்வியை மையப்படுத்தி தான் தமிழர்கள் தனது ஆய்வினையே தொடங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அறிவின் மரபே உயிர் உந்தி எழுப்ப என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவாகியதே இந்த தமிழ் மரபு என்பதனை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே மெய்யின் வழி அது உயிர் தோன்றும் நிலையே என்ற அந்த கருத்தை தொல்காப்பியர் மெய் வழியாக, உடம்பின் வழியாக தனது நிலையை, உயிர் இருக்கின்ற நிலையை நாம் அறிவது மட்டுமல்லாமல் அதனை தொடர்ந்து நாம் என்ன பார்க்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்து சடமாகாது, சடம் சித்தாகாது என்ற அந்த சிந்தனையை மிக மிக விரிவாக நமது தொல்காப்பியரும் மெய்கண்டாரும் அதன் தொடர்ச்சியாக சைவ சித்தாந்தமும் உருவாக்கி வருவதை நாம் பார்த்தோம். சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு சித்தும் அசித்தும் சிதசித்துமாய் நிற்கும் என்ற அந்த நுட்பத்தை மிக மிக ஆழமாக இதுவரை கண்டிராத வரையில் தமிழ் மரபே உயிரின் இலக்கணத்தை வரையறை செய்கின்ற அந்த முறை மிக மிக சிறப்பு அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்ததாக நம் மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையை எப்படி உயிர் மெய் உடம்பு வேறு அப்படின்ற அந்த கருத்தை மிக மிக நுட்பமாக உயிரின் இயல்பு என்ன, மெய்யின் இயல்பு என்ன, மெய் என்பது உடம்பு அப்படின்னு, அதாவது மெட்டா. ஆனா அடிப்படையில் நமது உடம்பையே தான் நம் மெய் என்று இங்கு தமிழ் மரபு கூறுகின்றது. ஆகவே நாம் மெய் என்பதனை மிக மிக இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமைகளை போன வாரம் மிக மிக ஆழமாக நாம் பார்த்தோம் போன முறை. இன்று இந்த அடிப்படையில், இதுல முக்கியமான அடிப்படையில் நாம் எப்படி சிந்திக்கவிருக்கின்றோம் என்பதனை பார்க்கும் பொழுது தமிழ் ஆகம ஏரண அறிவியலை தமிழ் எப்படி பிரித்திருக்கின்றார்கள் என்பதனை பார்க்கும் பொழுது அங்கு தான், நான் என்பது உயிர் மெய் என்பதனை பிரிக்கும் பொழுது தானாகவே அந்த அறிவியல் வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அதை அறிவியல் ஆக்கி அதை ஒரு காண்டிகை ஏரணமாக மாற்றாங்க. அதாவது மெய்கண்டாரினுடைய அறிவியல் தொல்காப்பியரின் அடிப்படையிலேயே உருவாகுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உண்மையை காண்பதற்கு உங்களால் அது செயல் வழி காட்டுவது, டெமான்ஸ்ட்ரபிள் அப்படின்னு, காண்டுதல், அதாவது காண்டல், பார்ப்பதை ஈகை, அதை பெறுவது, அதனுடைய பயனை பெற முடியுமா, அதை கண்களில் பார்ப்பது மட்டும், பார்வை என்ற அந்த ஒரு நுட்பமான சிந்தனையை, காண்டல் என்பது கண்களால் பார்ப்பது மட்டுமல்ல, அறிவால் பார்ப்பது. அதற்கும் மேலாக நமது மூன்றாம் கண் அப்படின்னு, ஞானக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காண்டலையும் இவர் இங்க எல்லாமே நமக்கு காண்டல் என்பது மிக மிக விரிவான பார்வை. இதை பின்பு நம்ம ரொம்ப ஆழமாக எத்தனை வகை காண்டல்கள் உள்ளன, எத்தனை வகை பார்வைகள் உள்ளன என்பதனை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இவர் என்ன சொல்றாருன்னா, இதை எப்படி நமது விஷுவலைசேஷன், ஆங்கிலத்துல அது விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, நம்மளுடைய கண்களுக்கு, நம்மளது புலத்திற்கு, நமது தெளிவிற்கு, நம்மளுடைய பார்வையில வெளிப்படக்கூடிய அந்த உண்மைக்கு எப்படி நாம் வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்பதனை நம்மளுடைய தொல்காப்பியர் என்ன செய்யறாருன்னா கேட்கிறாரு. காண்டிகை ஏரணமாக செய்து காட்டுக அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தமிழையே அகம் புறம் என்று இரண்டு நிலைகள்ல பிரிக்கிறாங்க. மெய் வேற உயிர் வேற அப்படின்னு. அப்போ மெய் என்பது கழிக்கப்பட வேண்டியது, எனது அல்ல அப்படின்ற அந்த கருத்தை எப்படி பார்த்த பிறகு அந்த எனது அல்ல என்ற அந்த சிந்தனை அது பிரிந்து போகின்ற அந்த நிலையில அது புறம்,
உயிர் என்பது எனது, நிலையானது அப்படின்ற அந்த சிந்தனை, நான் தான் அந்த உயிர் என்ற அந்த சிந்தனையை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து 2 நிலைகள்ல பிரிக்கிறாங்க. அண்டத்தின் உள்ளே அளப்பரிதானவள் அப்படின்ற, அப்ப அதனாலதான் வந்து இந்த உயிரை 2 நிலைகள்ல, அந்த உயிர் அறியும் நிலையை வந்து ஒன்று மெய் புறத்தின் அடிப்படையில், அடுத்தது அகத்தின் அடிப்படையில். இந்த இரண்டும் ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அப்ப அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் பொழுதே என்ற அந்த சிந்தனை, எப்படி நான் வந்து அண்டத்தை என் உயிரின் உள்ளே கொண்டு வருகின்றேன், அதாவது புறத்தின் உள்ள உண்மைகளை எப்படி அகத்திற்கு அகப்படுத்துகின்றேன், அகத்தில் உள்ள உண்மையை எப்படி புறப்படுத்துகின்றேன், அந்த புறப்படுத்தும் பொழுது அது எப்படி அந்த எனது உண்மையை அது வந்து வெளிப்படுத்துகின்றது அப்படின்ற அந்த சிறப்பினை வந்து தமிழர்கள் பிரித்து அறிந்தார்கள் என்ற அந்த நுட்பத்தை பார்த்தோம். ஆகவே இந்த அறிவு தமிழர்களினுடைய மிகப்பெரிய அறிவு கோட்பாடாக உருவாகி தமிழர் த தியரி ஆஃப் ஆகமிக் நாலேஜ், அதாவது ஆகம அறிவியல் கோட்பாடாக தமிழர்களிடையே துளங்கியதை பார்க்கிறோம். அப்ப அங்க வந்து தமிழர் அறிவியல் மெய்யறிவு எப்படி விரிபடுது அப்படின்னா, விஸ்டம் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிலைகளுமே அகம் என்ற கருத்திலும் புறம் என்ற அந்த கருத்திலும் நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்து தான் இன்றைக்கு அறிவியல் உலகையே ஆளுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த கருத்து, இந்த 2 இது உலகிலேயே தமிழர்கள் தான் முதலில் இது அதாவது முதன்மைப்படுத்துவதல்ல, அந்த உண்மை பார்த்தீங்கன்னா இவ்வளவு நுட்பமாக 2ம் வேறு நிலைகள்ல இயங்கும் அப்படின்ற அந்த அறிவியல் கண்களை முதல்ல கண்களுக்கு கொண்டு வராங்க. அது வேறு நிலைகள்ல ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து முதல்ல உலகிற்கு கொடுக்குறாங்க பாருங்க. இதுவரை இந்த மாதிரியான பிரிப்பு முறை எங்கேயுமே நீங்க தேட முடியாது. அது தமிழர் மரபுல அப்படியே ஊறி கிடக்கின்ற இந்த ஆய்வுகள் அத்தனையும் வந்து அறிவியல் ஆக்குகின்ற அந்த சிறப்பினை நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது முதல்ல புறம் என்ற அந்த சிந்தனை எப்படி வருகின்றது, அகம் என்ற சிந்தனை எப்படி வருகின்றது, அதுதான் வந்து குவாண்டம் வேர்ல்ட் இன்றைக்கு வந்து எப்படியோ ஆங்கிலேயர்கள் அறிவியலை பிரித்து உடைத்து பார்க்கும் பொழுது 2 கண்களுக்கு தான் அவங்க கண்கள் பிரிக்கப்படுகின்றது. ஒன்று குவாண்டம் திங்கிங் கல்ச்சர். அப்போ அப்படியே பிரிக்கிறாங்க, அறிவியல் 2ஆக தான் பிரியும். குவாண்டம் திங்கிங் அப்படின்னா என்ன? குவிய சிந்தனை, குவாண்டம் சிந்தனை பண்பாடு, அகத்தினை, இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய அந்த அகத்தினை அப்படியே வருகின்றது குவாண்டம் சிந்தனையாக. அதுதான் மீ அக்கர கோசம், அப்ப மைக்ரோ கோசம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மீ அக்கர அப்படின்னா அக்கம்னா கண்கள், கரம் அப்படின்னா மறைவு. அப்ப கண்களுக்கு மறைவாக இருப்பது, அப்ப இன்விசிபிள் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லலாம், இன்விசிபிளாக இருப்பது. அப்ப இந்த இன்விசிபிள் மீ அக்கரம்னா அதுல இருந்து அந்த விசிபிள்ல இருந்து அது விசிபிள், அதாவது இன்விசிபிள்ல இருந்து விசிபிள், பார்க்க முடியாதது எப்படி பார்க்க வைப்பது. கோசம் என்பது வெளி. அப்ப அந்த மைக்ரோ கோசம் அப்படின்றது, அதாவது இன்விசிபிள் அப்படின்றது எப்படி நுண்ணிலையில் வெளிப்படுத்தி காட்டும் அந்த முறையை காண்பதுதான் இந்த குவாண்டம் திங்கிங்காக அது அமையுது. அது போலவே புறம் என்பது மா அக்கரம், அது பெரிய நிலையில மாக்ரோ கோசம், அக்கர அண்ட கோசமாக அவர்கள் மாற்றினார்கள். அப்ப அந்த அண்ட கோசம் தான் இது வந்து புறத்திணையாக அண்ட சிந்தனை பண்பாடாக காஸ்மிக் திங்கிங் கல்ச்சராக அது உருவாகியது. இது 2ஐயும் அவ்வளவு நுட்பமாக பகுத்து செய்து வந்திருக்கின்றார்கள். அப்போ பின்பு வந்தவர்கள் அதை அப்படியே அந்த கண்களுக்கு அதை வந்து படாமல் இந்த ஆய்வினை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த அறிவியல் மரபு நம்மை விட்டு அகன்று போய்விட்டது. அப்போ ஆகவே தமிழ் ட்ரெடிஷன் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த டெனட் ஆஃப் சோல் அண்ட் பாடி, அந்த 2 கருத்தை தான் மையப்படுத்தியிருக்காங்க. இந்த 2ஐ வந்து விரிக்க அது எப்படி அகமாக மாறுகின்றது, எப்படி புறமாக மாறுகின்றது அப்படின்னு வித்தின் இட்ஸ் டுவாலிஸ்டிக் ட்ரெடிஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் சைக்கிக்கல் ஈகோ டோபாலஜி அப்படின்னு. ஈகோ டோபாலஜி இதை பற்றி மிக நுட்பமாக பார்க்கிறோம். அது வந்து சைக்கோ டோபாலஜி அது மாறுது. அது எவ்வளவு நுட்பமாக அந்த சைக்கிக் உள்ள இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பத்தை அகப்படுத்துகின்ற அந்த அகத்தினையை, உயிரின் இயல்பை அது வந்து எப்படி எடுத்து காட்டுகின்றது என்பதனை பார்க்கிறோம். அப்போ இங்க இந்த அறிவியலை நாம் வந்து பார்க்கும் பொழுது தமிழர் மரபு இந்த அண்ட கோஷங்களை 2 நிலைகள்ல பிரிக்குது. அப்போ இது பிரிக்கும் பொழுது நாம் மன்னிக்கணும், இதை பிரிக்கும் பொழுது தமிழர்கள் என்ன செய்யறாங்கன்னா 2ஐயும் எப்படி இணைக்கின்றது,
இது வந்து ரொம்ப அழகு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு சிஸ்டமேட்டிக், மிக மிக முறையாக இந்த மாதிரியான ஒரு ஆய்வு தமிழர்களிடையே நீங்க பார்க்கலாம். எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய பிண்டத்துல நிறைய உண்மைகள் நடக்குது. அண்டத்துல மிக மிக உண்மைகள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் வந்து அதாவது இந்த பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து சுழன்று கொண்டிருக்கின்றன, காலங்கள் எப்படி கணிக்கப்படுகின்றது, இப்படி பல நிலைகள்ல தமிழர் வானியல் ஐந்திரம் பஞ்சாங்கமாக அது உருவாகுது. பென்டாடிக் எஸ்ட்ரோ சயின்ஸ் வந்து அப்படியே உருவாக்குறாங்க. இது ஏன் அந்த மாதிரியான ஒரு இயல்புல இயங்க வேண்டும், அது எப்படி என்னுடைய வெளி, அதாவது அந்த புறவெளி, ஆகாய வெளி, பரகாயம் அப்படின்னு பல நிலைகள்ல பேசப்படுவது எப்படி என் அககாயம் அப்படின்னு பிண்ட கோஷத்திற்கு கொண்டு வந்து அது அகப்படுத்தப்படுவது, அதுதான் ஆகம ஐங்கலைகளாக மாறுது. ஆகமிக் பென்தடிக் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு நுட்பமான ஐங்கலை கலைகளை இங்க கொண்டு வரோம். ஆனா நான் இதோடைய ஆய்வு நான் சொல்லல. ஏன்னா இது ஆகம ஐங்கலை வந்து பின்பு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி கலைகளாக மாற்றினார்கள் அப்படின்னு. அதுதான் வந்து உயிரியல். தமிழ்ல வந்து உயிர் எழுத்துக்கள் 5 அப்படின்னு மூல எழுத்துக்கள் ஏன் 5ஆக நிற்கின்றது, அது ஏன் குறிலாக 5 நிற்கின்றது, இதுதான் இந்த ஐங்கலை நுட்பங்கள். அந்த பென்தடிக் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நுட்பமான இங்க 5 பஞ்சாங்கள்ல 5 நிலைகளை பென்தடிக் அதே 5ஐ தான் உருவாக்குறாங்க. இங்க வந்து ஆகம ஐங்கலைகளை உருவாக்குறாங்க. இப்ப நான் இங்க 3 கலைகளை தான் காட்டியிருக்கேன். சூரிய கலை, சந்திர கலை. மேலும் கலைகள் இருக்கு. அது 5 கலைகளாக அது விளங்குவதை நம்ம பார்க்கிறோம். இதை இரண்டையும் இணைக்கும் ஒரு ஒரு நுட்பமான புறநிலையையும் அகத்தையும் கொண்டு வரக்கூடியது பஞ்சபூத அறிவியல், ஐம்பூத அறிவியல்ல அவங்க ஆய்வு செய்தாங்க. அப்போ இந்த ஆய்வுகளை எல்லாம் ஒன்றிணைக்கும் போது அவங்களுடைய இலக்கு பாருங்க, அறிவியலை அதாவது அறிவை அறிவியலாக்கும் முறை, அறிவை காண்டிகையாக ஆக்கும் முறை, அறிவை தெளிவுபடுத்துவது, அதை காண்டிகை முறையில உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் மெய்ப்பொருள் காணும் ஒரு மரபாக அப்படியே எடுத்து சொல்றாங்க. அப்ப தமிழர் அறிவியல் மெய்யறிவே இப்படித்தான் இணைக்கப்படுகின்றது. அப்ப இணைக்கப்படும் பொழுது நம்மளுடைய ஆய்வு இலக்கு எதனை நோக்கி இருக்க வேண்டும் என்பதனை முதல்லயே வச்சு அதை ஒன்று ஒன்றாக நகர்த்துறாங்க பாருங்க. அப்போ இந்த கலையின் அடிப்படையில தான் இந்துவியலும் அங்கே வந்து நிற்கின்றது. இப்ப ஏன் நான் இந்துவியலையும் இதுல இணைத்து காட்டுறேன் அப்படின்னா, நம்ம பார்வையில நமக்கு திடீர்னு எப்படி நான் இந்துவா, இன்றைக்கு வரைக்கும் நமக்கு போராட்டம் என்னன்னா நான் இந்துவா என்ன அப்படின்றது, தமிழரா இந்துவா அப்படின்னு பல கேள்விகள் வரும்போது, இந்துவியல் என்பது ஒரு அறிவியல் மரபு. அதை போய் இன்னைக்கு வந்து சமயம் மாதிரி கொண்டு போகும் பொழுதுதான் அங்க எங்கே தப்பு உருவாகின்றது என்பது நமக்கு தெரியாமல் போகுது. அப்ப இந்த இந்துவியலை நாம் எப்படி பார்க்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது வந்து முழுக்க முழுக்க நம்ம என்ன செய்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்துவியல் என்பது இந்த அண்டகோச பிண்ட கோசத்தினுடைய அறிவியலை உருவாக்குவதுதான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்து என்பது பிரிக்கும் பொழுது இன்பம் உதிப்பிப்பது. அப்ப இன்பத்தை அறிவது வந்து உயிர்களே, மற்ற எதுவுமே அந்த உணர்வை பெறாது. இப்ப சடப்பொருள்கள் எவ்வளவு நீங்க உலகத்துல காணக்கூடிய அண்டத்துல கோடான கோடி, அதாவது கிரகங்கள் இருக்கலாம், அது வெடிப்புகளாக இருக்கலாம், அதாவது நீங்க பார்க்கக்கூடிய எந்த கிரகங்களாக இருக்கலாம், அது வந்து பால் மண்டலங்களாக இருக்கலாம், எத்தனை படைப்புகளாக இருக்கும் பொழுதும் அங்க நீங்க வந்து சுப்பனோவா இந்த மாதிரி பல கருங்கோள்கள், இப்படி பல நிலைகள்ல நம்ம பார்க்கக்கூடிய கருந்துளைகள், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய டார்க் மேட்டர்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி அதாவது நமக்கு புரிகின்ற எந்த நிலைகள்ல நீங்க பார்க்கும் பொழுதும் இவை எல்லாம் சடம், அவையாவும் இன்பத்தின் அடிப்படையில் உணர்பவை அல்ல, உயிர்கள் மட்டுமே இன்பத்தை துய்ப்பது என்பதனால் இந்து இன்பத்தை உதிப்பிப்பது என்ற அந்த அடிப்படையை முதல்ல உள்வாங்கிக் கொண்டு, அடுத்தது இந்த இன்பம் எப்படி தோன்றுகின்றது அண்டத்தில் நாம் வந்து பார்க்கும் பொழுது, அது சந்திர சூரியனாக என்பது சந்திரனாகவும் சூரியன் என்பது அது சூரியன் அடிப்படையில் அது விளங்குகின்றது என்பதனை நாம பார்க்கிறோம். ஆகவே இங்க நம்ம என்ன நுட்பமாக பார்க்கிறோம் அப்படின்னும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய இந்த அண்ட பிண்டங்கள், இந்த அண்ட பிண்ட நுணுக்கத்தை தான் வந்து இந்துவியல் என்ற ஒரு அறிவியலாக்கும் முறை தமிழர்களிடையே இருந்திருக்கின்றது.
இது நான் தமிழர்கள்னு குறிப்பா மற்றவர்களும் அதை நான் பிரிக்கல. இங்க என்னன்னா அந்த சிந்தனையை தமிழின் அடிப்படையில் அது எப்படி உருவாகி நிற்கின்றதுன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க பாகுபாடு பேசல. அதாவது பாடத்தை தனித்து கொண்டு போகின்ற ஒரு முயற்சி அல்ல. எப்படி தமிழர் மரபில் இவை யாவும் இருக்கின்றன என்பதனை பார்க்கின்றோம். ஆகவே தமிழ் மரபு இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருள பெரிலே அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. இந்து சிகாமணி தன்னின் அடிப்படையே இறைவனையே இந்து சிகாமணி என்று இறைவன் கூற அங்கு அந்த இந்துவியலினுடைய நுட்பம் நமக்கு நுட்பமாக, அதாவது இந்து என்பது சந்திரனை குறித்தாலும் சந்திரனுடைய அந்த நுட்பம் உது சூரியனையும் சந்திரனையும் ஒளி இருச்சுடர் கடவுளானே அப்படின்னு அங்கே திருவாசகம் சொல்றாரு. இருச்சுடரில் நீ கடவுள், அந்த கடவுள் இருச்சுடர் நிலையில் இருக்கின்றது. இதுவே சோதியின் வெளிப்பாடு. சோதி இறைவன் சோதி நிலையில் எப்படி வெளிப்படுகின்றார் என்ற அந்த நுட்பங்கள் எல்லாம் அதுல ஆழமாக பதிவு பண்றாங்க. அப்ப இதுல நாம இப்படி சிந்திக்கும் பொழுது இந்துவியலும் ஒரு அறிவியல் தான். இங்க பாருங்க, இது கொள்கையின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு நிலை இல்லை. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சமயத்தை கொண்டு செல்கின்றார்கள். மதம் என்ற சிந்தனையில் ஒரு என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஒரு கொள்கைக்கு ஆட்படுத்தி நீங்க நம்புங்க, இதெல்லாம் இருக்குன்னு நம்புங்க அப்படின்ற அந்த கருத்தை கொண்டு வராமல் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு உண்மையாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவை யாவும் ஆய்வுக்கு உரியன அப்படின்ற அந்த சிந்தனையை கொண்டு வராங்க பாருங்க. இவை யாவும் ஆய்வுக்கு நீங்க ஒரு அதாவது காண்டிகையாக மாத்துறாங்க. ஒரு சயின்டிபிக் அதாவது ஒரு மெத்தடாலஜி, ஒரு பெடகாஜியா மாத்துறாங்க பாருங்க. அப்ப அதாவது இது ஒரு போதனாவியலாக மாற்றி அந்த பிண்ட கோஷம் அண்ட கோஷம் என்ற சிந்தனையையும் அகம் புறம் என்ற அந்த சிந்தனையும் அவங்க சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வராங்க பாருங்க. அப்போ அங்க நம்மளுடைய சிந்தனையோட வெளிப்பாடு எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்றத பாக்குறோம். இந்த தொடர்ச்சியாக தான், இதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம எப்படி பார்க்கின்றோம் அப்படின்னும் பொழுது 3 நிலைகள்ல நமது முன்னவர்கள் அதை இந்த கண்களை முதல்ல கொடுத்துட்டு காண்டிகை நிலைய எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதை 3 நிலைகள்ல நான் இதைதான் நான் இன்னைக்கு ஆய்வுக்கு உட்படுத்த போறேன். சுத்த சைவ உள்ளியல் எதனோடு என் உறவுகள் அப்படின்னு இதை பற்றி தான் பியோர் சைவம் ஒன்டாலஜி அப்படின்ற ஒரு நுட்பத்தை கொண்டு வராங்க. அது எப்படி பாக்குறாங்கன்னா இது எல்லாமே ஆய்வுகள் தான். ஆய்வின் அடிப்படையில தான் இந்த ஆய்வுகளையே கொண்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. அதாவது தமிழை உருவாக்கி தமிழினுடைய இலக்கு எங்கே நோக்கி இருக்கின்றதுன்னா உடல் உயிர் அப்படின்னு பிரித்து, உடல் எதற்காக, இந்த உடலில் ஏன் உயிர் இருக்க வேண்டும், இவை இரண்டும் ஒன்றா இரண்டா இல்ல வேறா அப்படின்ற அந்த கேள்விகளை மையப்படுத்தியே நான் அந்த தமிழ் என்பது அந்த இரண்டுக்கும் உள்ள உறவு உரிமை, அந்த 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 இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரிமைப்பாடுகள், அந்த உரிமம் எப்படி அந்த உயிர் எப்படி உடலில் உரிமம் பெறுகின்றது, உறவு பெறுகின்றது, அப்புறம் மற்றவர்களோட உலகில் இருக்கக்கூடிய உறவுகளை பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உலகத்தை ஒட்டுமொத்தமா ஆய்வுக்கு களனாக கொண்டு வராங்க. அப்ப கொண்டு வரும் பொழுது நான் எதனோடு என்னுடைய உறவுகள் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று நான் உயிர்களோட மற்ற உயிர்கள் பார்க்கிறேன். என்னை போல உயிர்கள் இருக்கின்றன, ஆனா அவையாவும் நான் அல்ல, நான் வேறு அந்த உயிர்கள் வேறு, ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு அப்படின்ற அந்த கருத்தை பார்க்கின்றார்கள். அப்புறம் உயிர்களுக்கு ஒரு தனி இயல்பை பிரிக்கின்றாங்க. இது பாருங்க, இந்த ஃபங்க்ஷனல் டிவிஷன்ஸ், அதாவது உயிரினுடைய அந்த பகுப்புகளை பிரிக்கும் பொழுது ஃபங்க்ஷனல் டிவிஷன் செய்யறாங்க. ரொம்ப முக்கியமான, அதாவது நாலேஜ் ரிப்ரசன்டேஷன், அதாவது அறிவை பிரிக்கும் வகையில மேல்நிலையிலேயே நான் எதனோடு தொடர்பாகின்றேன், நான் யார் அப்படின்றது முதல்ல ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது என்னோடு உயிர்கள் இருக்கின்றன, என்னை போல உயிர்கள் இருக்கின்றன, அவை யாவும் என்ன செய்கின்றன அப்படின்னும் பொழுது அறிவிக்க அறியும் ஆகுதல் பெறும் அப்படின்னு அந்த ஆகுதல் பெறும், அவை யாவும் ஆகுதல் பெறும், ஆனா சடங்கள் இருக்கு, அவை ஆகுதல் பெறாது அப்படின்ற கருத்தை கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது இந்த ஆகுதல் பெறுகின்றேன், நான் ஒன்றாக மேலே போறேன்னா எனக்கு மேலே ஏதோ ஒன்று அறிவிக்கும் பொருள் இருக்கு, எனக்கு அறிவிக்க நான் கற்றுக்கொள்கின்றேன் என்றால் அறிவிக்கும் ஒரு அறிவு பொருள் உண்டு அப்படின்றத எளிதாக பிரிச்சுட்டாங்க. ரொம்ப எளிதாக பிரிச்சு அப்போ எனக்கு 2 இயல்புகளை எப்படி வந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி பாக்குறாங்க. அப்போ நான் பாக்குறேன், எனக்கு சித்தும்
அறிவே வடிவாகிய என்னுடைய ஆசிரியர் எனக்கு போதிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் என்னை விட உயர்ந்தவராக இருக்கின்றார் என்ற அந்த முதல் பார்வையை என்னை காட்டுது பாருங்க. அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு நிலையில மேலோங்குது, ஆகுதல் பெறுதல் என்றால் அங்கே எனக்கு அறிவிக்கும் ஒரு பொருளாக ஏதோ ஒரு சூப்பர் இன்டலெக்ட் அப்படின்னு சிவசித்தாக தானே அறியும் பொருளாக ஒரு பொருள் நின்று எனக்கு உணர்த்துகின்றது அப்படின்னு. அப்ப அங்கே சித்து என்ற உண்மையை கண்டார்கள், அங்கே அசித்து என்ற அறிவித்தாலும் அறியாத பொருள் அது என்ன நிலையிலயும் மாற மாட்டேங்குது, அது அப்படியே தான் இருக்கு, தனக்காக அது தன் விளைவு இல்லை, அதுக்கு இச்சைகள் இல்லை, ஆசைகள் இல்லை, இன்பம் கிடையாது அப்படின்ற ஒரு பொருளையும் கண்டு அப்புறம் ஆசைகள் படுகின்ற ஆசைப்படக்கூடியது அறிவிக்கு அறியும் பொருளாக ஆகுதல், மகிழ்ச்சி, ஏக்கம், தனிம, அதாவது எல்லா நிலைகளும் உள்ள உயிர்களையும் பிரித்து அப்போ 3 பிரிவுகள் இந்த உலகத்தில் எதற்காக அப்படின்னா அந்த கேள்வியை கேட்கிறாங்க. முதல் கேள்வி இதுதான், முதல் கேள்வியாக்குன்ற அந்த முறை. அதுதான் வந்து திருமூலர் நமக்கு கத்துத்தரார் பாருங்க. அது எப்படி கத்துத்தரார் அப்படின்னும் பொழுது சத்து சித்தும் சித்து அப்படின்ற உண்மையை சொல்றாரு. சித்து அசித்தும் சிதசித்துமாய் நிற்கும் அப்படின்றாரு. அப்ப இது வந்து சித்து அப்படின்றது இங்க பாருங்க, the realizes, it also realizes the conscious and inconscient, அதாவது and abides in their merged condition as சித்தா சித்து. அப்ப கான்சியன் இன்கான்சியன் அப்படின்ற 2 நிலைகளையும் பாக்குறாங்க. அப்ப அது போல அவங்க சத்து இன்டெலிஜென்ட் இன்டலெக்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் பாக்குறாங்க. அதாவது பாருங்க அந்த அறிவை எவ்வளவு நுட்பமா பிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஒண்ணு உணர்வு, இன்னொன்னு அறிவு. இதுதான் பின்பு வந்து நாம வந்து எண்ணறிதல், இருத்தல் அப்படின்னு இருப்பறிவு அப்படின்லாம் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி அறிவை பிரிக்கின்றார்கள், எப்படி ஒவ்வொன்றாக அந்த அந்த ஒவ்வொரு அந்த சயின்டிபிக் என்கொயரியை வந்து முறையே செய்து வருகின்றார்கள் அப்படின்னு. அப்ப சத்து அசத்து சதசத்து தான் காணுகின்ற நிலை எனக்கு உண்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எதுக்காக இதெல்லாம் இருக்கு? சரி, இதெல்லாம் ஏன் இருக்கணும்? இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா இருக்கின்றனவே. அப்ப ஏன் இல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம், இவை யாவும் இருக்கின்றது என்றால் அப்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, நான் யார்? என்னை கேள்வி கேட்கும் போது நான் இன்னும் ஏதோ ஒன்று என் நிலையில் உயிர் தான் அலா அது நிலை உடையது அப்படின்றத நான் பாக்குறேன். அதுதான் ஆகுதல். எனக்கு இன்னும் எதுவும் நடக்கணும், இன்னும் நடக்கல. அப்ப நான் என்னுடைய தேடல்களும் என்னுடைய அந்த உயிர்ப்பியல் அந்த உயிர்ப்பு அந்த சர்வைவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் வந்து தேடல் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அப்ப அந்த தேடல் எதற்காக? என் உள்ளே ஏதோ ஒண்ணு நான் இன்னும் அது ஆகவில்லை, ஏதோ பண்றேன், இன்னைக்கு படிக்கிறேன், இன்னும் திருப்தி இல்லை, இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் தொடரலாம். சரி, மீண்டும் இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது இங்க நமக்கு வந்து ஒரு உள்ளியல் அடிப்படையில நம்ம சிந்திக்கிறோம். அதாவது நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த உள்ளியல் எல்லாம் உள்ள இறைவன் படைப்பில் நான் இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அந்த கேள்வியை முன்பே கேட்டேன். இதுக்கு முன்பாக இந்த பாடலை நம்ம எப்படி பார்க்கின்றோம், அதாவது இந்த சிந்தனையை எப்படி கொண்டு வருகின்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாம எப்படி இதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த கேள்விதான் நம்ம வந்து தொடர்ந்து வருது. what am I doing here at this moment in the creation of almighty God? கடவுள் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். நான் கடவுள் இருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த கருத்து இருந்தாலும் ஏன் எனக்கு வந்து இதெல்லாம் இந்த பிறப்புல நான் வந்து என்னென்னமோ எனக்கு நடக்கின்றது, இதெல்லாம் நடக்காமல் எனக்கு அந்த இன்பத்தை சேர்த்திருக்கலாமே அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு எனக்கு இன்ன வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம், இல்லையே நான் இருக்கின்றேனே, உலகில் படைப்பாக எனது படைப்பு, நான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்போ என்னுடைய கேள்வி எங்கே எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்ற அந்த கேள்வி. அப்ப எல்லாம் வல்ல இறைவனின் செயலை பற்றிய ஒரு சிந்தனை எனக்கு வருது. எப்படி எந்த கேள்வியை நாம கேட்கிறோம் அப்படின்னும் பொழுது, இறைவனால் இயல்வது, இறைவனால் எல்லாம் வல்லவன்னு சொல்லிடுறோம். ஆனா ஏன் வந்து எனக்கு இதை செய்யாமல் இருக்கின்றார்? இப்ப இன்னைக்கு வந்து போராட்டமே இந்த புத்தம் சமணம் இதெல்லாம் என்ன கேள்வினால இறைவனை வந்து வேண்டாம், எங்களுக்கு இறைவன் இல்லை என்ற அந்த கருத்திற்கு போனார்கள். ஏன்னா இங்க பாருங்க, உலகம் வந்து பெரு வெடிப்புகள் நடக்குது, இங்க பாத்தீங்கன்னா சண்டை, போர், இப்படி பல நிலைகள்ல ஒருவரை வந்து அடித்து கொள்வது, தனது சுயநலத்திற்காக மற்றவரை வந்து பழி வாங்குவது, இப்படி பல நிலைகள் நடக்குது. இவை எல்லாம் இறைவன்
அதாவது எல்லாம் வல்ல இறைவன் எதற்காக அந்த அதாவது இந்த உலக படைப்பில் எல்லாம் வல்லவர்னு சொல்றோம், ஏன் அதை செய்யாமல் இருக்கின்றார்னு அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, இல்லை இந்த கேள்வியை நம்ம வந்து நன்றாக உள்வாங்க வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. அப்ப இறைவனால் இயல்வது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இறைவன் எதற்காக இதை செய்கின்றார், ஏன் இப்படி செய்கின்றார் அப்படின்னு. அப்ப தன்னால் இயல்வது என்ற அந்த கருத்து, அதுதான் வந்து காண்டிகை ஏரணமாக பார்க்க சொல்றோம். அப்ப எல்லாம் வல்லமைன்ற ஒரு கருத்தம் இருக்கு. உயிருக்கு இலக்கணம் என்ன, இறைவன் எப்படி என்ன அந்த உயிர் இலக்கணத்தை என்னை வந்து வழிநடத்தி செல்கின்றார் என்ற அந்த கேள்வியை முன்பே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ அந்த கேள்வியை இளங்கோ ஐயா கேட்கும் பொழுது நம்ம எளிதாக பதில் வந்து என்ன சொன்னோம்னா, இறைவன் வந்து இப்போ வந்து ஒரு ஆசிரியர் இருக்கு, ஆசிரியருக்கு வந்து எல்லாம் தெரியும். அந்த ஆசிரியர் எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஒரு மாணவனை வந்து கடை தேற்றும் ஒரு சூழல்ல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த கடை தேற்றுவதற்காக அவர் என்ன செய்ய முடியும்னா, அவருக்கு எல்லா வல்ல அதாவது எல்லா நிலைகளையும் அவனுக்கு கற்றுத்தான் தர முடியுமே தவிர, அவனாக தான் மாறி அவனாக வாழ முடியாது. அந்த மாதிரி இல்ல. அவனுக்காக நான் வாழ்வது அல்ல. அதாவது வாழ்வது அவனது இயல்பு. அவனே கற்றுக்கொண்டு, தானே தன்னுடைய அடையாளத்தை பெறுவது, தானே தன் நிலையில் தன்னுணர்வு பெறுவது. இதுதான் வந்து அதாவது பாத்தீங்கன்னா, தன்னை அறிதல் அப்படின்னு எளிமையாக சொல்லிடலாம். அவன் தன்னை அறிய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கடப்பாடு அந்த உயிருக்கு உண்டு. அப்போ உயிரின் இலக்கணத்துல முக்கியமான ஒரு மிக மிக மூல கருத்து தன்னை அறிதல் தான். அப்ப இறைவன் என்ன செய்கின்றார், நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலக படைப்பு. அப்போ இறைவன் வந்து அந்த கருத்துல இருந்து வழுவி நம்ம வெளியே போக கூடாது. நம்மளுடைய சிந்தனை இப்ப எங்கெங்கயோ போகுது. இறைவன் ஏன் எனக்கு இது செய்யல, இறைவன் ஏன் எனக்கு அதை கொடுக்கல, இப்போ ஒரு அப்பா வந்து எனக்கு இதை கொடுக்கிறாரு அதை கொடுக்கிறாரு. ஆனா உன்னுடைய இயல்பில நீ உன்னை அறிந்து கொண்டாயா, உன்னை நீ வந்து அதாவது உன்னுடைய ஆகுதலை, உன்னுடைய உண்மையினை நீ தெரிந்து கொண்டாயா அப்படி இருந்த. அப்ப அதனாலதான் வந்து இங்க செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு நுட்பமான கருத்திற்கு நம்ம வந்து நுழையிறோம். அப்ப இங்க என்னன்னா, உண்மையை காண்பது என்பது தன்னை அறிதல் அப்படின்ற அந்த கருத்திற்கு நாம போறோம். அப்போ இங்க வந்து இந்த கருத்துல நான் வந்து வலுவாக நான் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு பெரிய உண்மை, சுத்த சைவம் அப்படின்ற இந்த சொல்லை நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டு நான் போறேன். ஏன் அப்படின்னா, சுத்த சைவம் அப்படின்ற கருத்து இன்னைக்கு பொதுவாகவே புரிதல், சைவம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள. எதுக்கு சைவம் வருது? இப்ப எல்லாரும் வந்து அது ஒரு மதம், சைவம் என்பது ஒரு கொள்கை. கொள்கைகளாக தமிழர்கள் எந்த காலகட்டத்திலையும் கொள்கைகளை வகுத்து, அதாவது இந்த கொள்கையிலேயோ இல்ல ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே ஆட்பட்டு அதிலேயே வந்து சிறைப்பட்டு சிந்தனையை சிறை செய்யும் முயற்சிகள் எந்த காலத்திலையும் கிடையாது. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்ன மரபு எல்லா நிலைகளையும் மெய்ப்பொருள் கண்டே நீ காண முடியும், உனது உண்மையை நீ காண முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மரபு எப்படி வந்து ஒரு மனிதனுடைய அறிவை சிறை செய்ய முயற்சி பண்ணோம்? முடியவே முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிந்தனையை வந்து நம்ம வந்து சைவ மரபை உருவாக்குன்றாங்க. அப்ப எது சைவம் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க பாருங்க, சைவம் வந்து இதை நம்புன்னு சொல்லல. சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் அப்படின்ற ஒரு பெரிய நுட்பத்தை முதல்ல கொடுக்கிறாரு. சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு, நான் வந்து 4 படிக்க போறேன். ஆனா என்னன்னா, ஏதோ இங்க சிவம் என்ற சொல்லை நன்றாக புரிந்து கொள்ளும் வேண்டும். அப்ப நம்ம இங்க மேல போறோம், மீண்டும் இதே கேள்வி உள்ளுக்கு போறோம். இங்க பாருங்கப்பா, இங்க உனக்கு நீ ஏதோ வந்து உன்னை வந்து ஆளும் ஒரு சிவ சத்து அப்படின்ற ஒரு பதிநிலை உண்டு அப்படின்றத கருத்துல காட்டி, அங்க பொருள் நிலையில அந்த சிவம் வியாபித்திருக்கும் எல்லா உண்மைகள்லயும் வியாபித்திருக்கு அப்படின்னும் பொழுது இங்க என்ன சொல்றாங்கன்னா, சைவம் என்ற அந்த சிந்தனை எங்க நம்மளை கொண்டு போய் செலுத்துதுன்னு பாருங்க. அவர் வந்து திருமூலர் தான் முதல் முறையாக இந்த வரைய அழகாக சைவம் என்பது எல்லா உயிர்களினுடைய நிலையையும் விளக்குறார். சிவம் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்னு. அப்போ இது என்னன்னா உயிரின் பெர்ஸ்பெக்டிவ், நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து இறைவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கவே இல்லை. அதாவது இறைவன் என்ற அந்த ஒரு பெரும்பொருள், அகன்ற வியாபித்த பொருள், எல்லா நிலைகள்லயும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பெர்வேசிவ், எல்லா நிலைகளையும் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை நாம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது ஒரு
ஒரு கனெக்டர் மாதிரி, இன்டர்நெட் கனெக்ஷன். அதாவது இந்த இடத்துல வந்து எல்லா வேவ்ஸும் இருக்கு. இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இங்க இருக்கு. நான் வந்து என்ன செய்யறேன் அந்த வேவ்ல இருக்கு அப்படின்றது நான் மறுக்க முடியாது. இங்க அதே போலதான் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இங்க இருக்கு. அப்ப நான் என்ன எனக்கு தான் தெரியல. அது இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு நிலையில நான் இன்னும் அதை உணர்வாக்கல. ரியலைசேஷன் இல்ல. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அத கனெக்ட் பண்ணும் பொழுதுதான். அப்ப சைவம் சிவனுடன் ஒரு உயிர் தன்னை வந்து அந்த உணர்வுல போய் கனெக்ட் பண்ணுது. நான் இருப்பது உண்மை. அது மாற்று கருத்து இல்ல. என்ன வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல நான் என்ன கண்ட்ரோல்ல இருக்கேன்னா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருக்கேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல இருக்கேன். ஆனா நான் கனெக்ட் பண்ணிட்டேனா, நான் அதோட தொடர்பாகிட்டேனா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு ஹெட்போன் இருக்கு. அந்த ஹெட்போன் வழியா நீங்க வந்து ஒரு ரேடியோ வேவ் அதாவது ஒரு மைக்ரோவேவ் வழியா நீங்க வந்து ஒரு கனெக்ட் பண்றீங்க. இல்ல ஒரு 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 அதாவது அந்த ஒரு வேவ் கூட நீங்க அந்த ஃபீலோட கனெக்ட் ஆகுறீங்க. நீங்க செய்றீங்களா? அப்ப அது செய்தால் அதுதான் சைவம்னு சொல்றாரு. இட்ஸ் a வெரி வெரி சயன்டிஃபிக். அணுகுமுறை மிக மிக சயன்டிஃபிக்கா இருக்கு பாருங்க. அப்புறம் சைவம் அடுத்ததுல தான் கேப் வைக்கிறாரு. என்ன கேப் வைக்கிறாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா அப்படியே சரணடைதல் அப்படின்ற கருத்து இல்ல. கண்மூடித்தனமான சரணடைதல்லாம் இங்க இல்ல. சரணடைதல் அப்படின்றதுக்கு ஒரு அழகான அருமையான விளக்கம் சொல்றாரு. நீ எப்போ சரணடைதல் அப்படின்னு இங்க இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா, சரி எனக்கு ஒண்ணும் இங்க வந்து ரொம்ப பெருசாகுது சிக்கல். நான் உடனே வாழ்க்கையை துறவு பூண்டு நான் வந்து இறைவனை தேடுகின்றேன். அப்படி இல்ல. தன்னை அறிந்தே சிவம் சாருதல்னு சொல்லி முடிக்கிறாரு. நீ முதல்ல உன்னை அறியணும் அப்படின்னு. உனக்கு தான் அந்த முதல் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு தான் இங்க முக்கியமான சேர்ந்துதான் சிவத்தை சாருதல் எழும் அப்படின்ற அந்த கருத்தை வலியுறுத்துறாரு. அப்ப இந்த கருத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியமான கருத்து. நான் மீண்டும் அந்த கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்றேன். அண்டம் எல்லா நிலைகளிலும் இறைவன் இருப்பதை, வியாபித்திருப்பதை நன்றாக அறிந்த நாம் என்ன செய்றோம்? சைவம் அப்படின்ற அந்த கருத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறாருன்னா, சிவன் அப்படின்றது சிவம் அப்படின்ற அந்த கருத்து தமிழ் மரபுல இதுக்கு முன்பே நான் விளக்கிட்டேன். இதை வந்து மீண்டும் விரித்தால் அது ரொம்ப நீளமாகும் அப்படின்ற கருத்துலதான் சிவம் என்பது வியாபித்த பொருள், வியாபக பொருள், எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற பொருள். நான் அதனோடு காய உயிரியல் கடந்து அப்போ ஊன் உறக்கம் பெருக்கம் காப்பு அப்படின்ற அந்த நிலைகளை கடந்து நான் என்னுடைய ஏதோ ஒரு உணர்வால் நான் தொடர்பு செய்யும் பொழுது அங்கே நான் சைவனாகின்றேன் அப்படின்னு அந்த கருத்துக்கு வர்றாரு. அதாவது ஃபுட் ஸ்லீப் ரீப்ரொடக்ஷன் டிஃபென்ஸ் இதை கடந்து இல்ல ஏதோ ஒன்ற ஒரு தேடலை அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போகும் பொழுது என்னை வந்து இந்த உலகியல் அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் பயோ பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் இதை கடந்து கொஞ்சம் என்னால கொஞ்சம் போகும் பொழுது நான் அங்கே தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு கடவுள்னு நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த வார்த்தையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அவன் சைவனாகத்தான் இருக்கின்றான். அப்படின்னா இது எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். இது ஏன் எல்லா உயிர்களுக்கும் இல்ல சில உயிர்கள் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்போ ஒரு யூனிசெல் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து அந்த இயல்புக்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து கருத்து தெரிவிக்கலாம். ஆனா இன்றைய ஆய்வுகள் அறிவியல் ஆய்வுகள் இது எல்லாத்தையும் வந்து உடைச்சு தள்ளுது. இல்ல கீழான பாக்டீரியா வரைக்கும் வந்து அதுங்கனால டீம் ஒர்க் செய்ய முடியும். அதனால இணங்கி செய்ய முடியும். அது அது வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் ஒன்றிணைய முடியும் அப்படின்னு பல நிலைகள்ல இன்றைக்கு வந்து பேர் உண்மைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பாடம் மட்டும் இது வந்து ஒரு தனி பாடம். நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா இதை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா காரணம் வந்து சைவத்தை வந்து சைவம் என்பதும் இப்ப இன்றைக்கு வந்து அதை வந்து ஒரு சமயம் என்ற அந்த பார்வையில தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கொள்கைக்கு உள்ள அதை கொண்டு போய் திணிக்கிறோம். அது இல்லைன்னு சொல்லிட்டு போறேன். எப்படி தமிழ் மரபு சைவ மரபு அப்படின்றோம். தமிழ் மரபு தான் சைவம், தமிழ் மரபு தான் வந்து இந்து, தமிழ் மரபு தான் எல்லாத்தையும் உள்ளடக்கி இவை எல்லாம் அறிவியலை நோக்கி தன்னை தேடுதலின் அடிப்படையில தான் செலுத்துகின்றன அப்படின்றத நான் சொல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இதெல்லாம் நம்பிக்கை பேர்ல அப்படி கொண்டு போறாங்க. அது இல்ல. அப்ப சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல். இங்க வந்து உயர்நிலையில சைவம் தன்னை அறிதல் முயற்சிக்கு இறங்குறது. அப்ப தன்னை அறிதல் என்பது தன்னை வளப்படுத்துதல், தன்னை மேம்படுத்துதல், தான் இருக்கின்ற நிலையிலிருந்து ஆகுதல் பெறுதல் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போகுது பாருங்க. அதுவும் உயிருக்கு தான் அதை செய்யறாங்க. இப்போ ஒரு உயிர் வந்து வளர்ச்சி அடையணும்ன்றது கருத்து தான் இங்க மேலோங்கி நிக்குது. அந்த கருத்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கப்படுது. அப்ப சைவம் என்பது உயிரை வளர்ப்பது, உயிரை மேலோங்க செய்வது.
ஒவ்வொரு உயிர்க்கும் வந்து அதனுடைய ஆகுதலை வந்து மேலும் மேலும் செய்யணும். அது வந்து உயிர்ப்பியல் நிலையில மட்டும் அல்லாமல் தானே இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் லெவல் மட்டும் அல்லாமல் பயாலஜியை கடந்து அது வந்து அந்த சைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அந்த உயிர் உயிர் என்பது உய்வது அந்த உய்தல் அப்படின்றது அப்ப ஏதோ ஒரு நிலையில அப்ப நீங்க பாக்குறீங்க பல உயிர்களை பாக்குறீங்க நாய்கள் இருக்கு ஒரு நாய்க்கு வந்து இயல்புலயே வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அது லீட் பண்ணுது இப்படி இதுக்கு வந்து தலைமைத்துவம் கருத்து வந்தது அப்படின்னு நீங்களே பாக்குறோம் ஆச்சரியப்படுறோம் இது அதே மாதிரி யானைகள் இருக்கு புலிகள் இருக்கு ஒன்று தலைமைத்துவம் பெறுது இன்னொன்னு தலைமைத்துவம் இல்லாம பின்னே போகுது இது எப்படி இவ்வளவும் நடக்குது எங்கிருந்து இவை எல்லாம் கற்றுக்கொள்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நிலையில அந்த உயிர் தன்னை தான் அல்லா அது என்ற நிலையில தன்னை மேம்படுத்துகின்ற அந்த முயற்சி அங்க இருக்கு அப்ப இதையும் கடந்து சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல் இதை வந்து விளக்கம் இதுக்கு வந்து பல நிலைகள்ல வந்து தவறாதான் போயிட்டு இருக்கு ஆனா இதை நான் திருத்துறேன் அதாவது சைவம் சிவம் தன்னை சாராம அப்ப சிவத்தை சேராதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கருத்தை விளக்கிடுவாங்க அது தப்பு அது தவறான ஒரு விளக்கம் சைவம் இஸ் a detached from all that does not rest in சைவம் சிவம் அப்படின்றது சிவம் தன்னை சாராத உண்மைகளை அதாவது சிவம் அப்படின்ற அந்த உண்மையை நமக்கு காட்டாத அந்த இல்லாத உண்மைகள் இருந்து நாம் வெளிப்பட வேண்டும் அப்போ இங்க பாருங்க எது என்னை வந்து சிவத்தை காட்ட விடாமல் மறைக்கின்றது இதைத்தான் நம்ம சொல்றோம் இப்போ என்னை எதெல்லாம் சிவத்தை காணுகின்ற அந்த கண்களை தராமல் என்னை அந்த கண்களை விட்டு என்னை அகற்றுகின்றது அதில் சார வேண்டாம் அதை சாராமல் நீ வெளிப்படு நீவுதல் அதை கடந்து வா அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் மேல இதெல்லாம் நீ சரியா செஞ்சுட்டு வந்தேன்னா ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அது உனக்கு உண்மையாக இருக்கும் இட்ஸ் அப்சல்யூட் அதாவது ஒரு தனி மனிதனுடைய அதாவது உண்மையினை அளக்கும் ஒரு கருவியாக சைவத்தை மாத்திரா இருப்பாருங்க எவ்வளவு நுட்பமாக அவர் வந்து ஒரு தனி மனிதனை இந்த மெஷரிங் அதாவது the measuring the self growth the self consciousness the self realization இதை எப்படி தானே வந்து மெஷர் பண்றது அளப்பது அப்படின்றதுக்கு அடுத்த கட்டமாக சைவம் சிவானந்தம் சாயுஜுமே அப்படின்னு இன்னொரு பெரிய நுட்பத்தை சொல்லி தர்றாரு நீங்க செய்ய செய்ய உங்க உள்ளுக்கு வந்து ஒரு விதமான பிளிஸ் ஒரு ஜாய் ஒரு உண்மை ஒரு சிவானந்தம் அப்படின்னு இது வந்து உடம்பு வலி வருவது அல்ல இட்ஸ் நாட் பிசியோலாஜிக்கல் இட்ஸ் பியாண்ட் பிசியோலாஜிக்கல் இதுதான் ரொம்ப பேருக்கு புரியறது இல்ல இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இந்த காமம் அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது அது பிசியோலாஜிக்கல் காமம் ஆனா காமம் கடந்த அன்பு மேல் அதாவது உடல் அடிப்படையில சார்ந்த உடல் தூண்டி நான் செய்வது அல்ல உடல் தூண்டப்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் என்சைம் செக்ரீஷன் அந்த என்சைம் வெளிப்படுவதனால எனக்கு அந்த தூண்டுதல் ஏற்பட்டு நான் செயல்படுவது வேற என்னுடைய உண்மை என்னோட உணர்வு மலர்ச்சியினால் ஏற்படுவது இதுதான் சிவானந்தம்னு சொல்றாரு சாய் உஜ்ஜுமே மேல் நிலையில உனக்கு அடையும் அப்ப நீ வந்து ஒரு உடல் நிலையில உனக்கு வந்து அந்த அந்த இன்பம் பெறுவது அல்ல அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒப்பு அந்த அந்த உள்ள களிப்பு அந்த உள்ள இன்பம் பெறுதல் அப்படின்னு சொல்றாரு இப்ப இதெல்லாம் காட்டிட்டு வரும் பொழுது நான் வந்து ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் சைவம் அப்படின்றத நம்ம முன்பே பார்த்தோம் இப்ப என்னன்னா சைவம் எப்படி வருதுன்னா அது வந்து அறிவு துளங்குவதற்கான ஒரு வழியை சொல்லுது எப்படி உனது தேடல் இருக்க வேண்டும் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்றதையும் காட்டுது முதல்ல நீ வந்து அதாவது ஒரு அடிப்படையில நம்ம வந்து சிந்திக்கும் பொழுது நாம வந்து இந்த பிசியோலாஜிக்கல் லெவல் அதாவது அன்றாடம் நமக்கு நடக்கிற அந்த காரியத்திலிருந்து விடுபட்டு நான் அந்த இதை வந்து கொஞ்சம் கடந்துட்டோம் அப்படின்னாலே கற்க வேண்டும் படிக்க வேண்டும் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நான் வந்து என்னை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது உடம்பு தேவையை கருதி மட்டுமல்ல பணம் தேட வேண்டும் எதுக்காக உண்ண வேண்டும் நான் பணம் தேட வேண்டும் எதற்காக எனக்கு நல்ல ஓய்வு வேண்டும் ஏன்னா பணம் தேட வேண்டும் எதற்காக அந்த மாதிரி இல்லாம அதையும் கடந்து சில சிந்தனைகளை சிந்திக்கும் போது அவன் சிவனுடன் முழு நிலையில் சம்பந்தமாகிறான்
தன்னை அறிந்து அதுவே தன்னை அறிவதற்கான அடுத்த கட்டம் செய்கின்றான். அடுத்தது சிவம் சாராது நீங்குகின்ற அந்த முயற்சிகள்ல அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். அடுத்தது அவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய, அதாவது மற்றவர்களுக்கு அதாவது ஒரு ஒரு உயிருக்கு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு, ஒரு உயிருக்கு சேவை செய்ய முடியாது, அதாவது உயிருக்கு காருண்யம் செய்தல், இறங்கி ஒரு மற்றவர்களுக்காக, உறவுக்காக, தாய் தந்தையர்களுக்காக, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நான் வந்து என்னை கடந்த ஒரு நிலையில நான் செயல்படும் பொழுது அங்கே இவையெல்லாம் எனக்கு சைவமாக வெளிப்படுகின்றது. இங்க பாருங்க, இதுல எங்கேயாவது அவங்க சொல்றாங்களா என்னை நம்பு, நான் உன்னை காப்பேன், ரட்சிப்பேன், இந்த வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. சைவத்துக்கு எவ்வளவு நுட்பமான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனை இவர் தராரு பாருங்க. அடுத்தது அப்போ சுத்தம்ன்ற அந்த ஒரு கருத்தை இவர் தான் முதல் முறையாக அறிமுகம் படுத்துறார். சுத்த சைவம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சைவம் என்பது எல்லா உயிர்களையும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் உள்ள கொண்டு வந்துடுறார். எல்லா உயிருக்கும் சைவம், அப்ப எல்லா உயிர்களும் சைவர்களே அப்படின்ற கருத்தை முதல்ல உள்ள அடக்கிறார். அடக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகும்போது சுத்த சைவம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரார். சுத்த சைவம்ன்ற வார்த்தை தான் வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய மரபு, தமிழ் மரபு. ஏன் தமிழ் மரபுன்னு சொல்றேன்? சுத்தம் என்பது தூய தமிழ் சொல். சு அத்தம், சு அத்து அப்படின்றது, சு என்பது வெண்மை, தூய்மை, வெளிச்சம், ஒளி, அத்து அப்படின்றது ஒன்று சேருதல். இரண்டு, அதாவது ஒன்றில் இரண்டாக, அதாவது இரண்டு ஒருமித்த நிலையில் அப்படின்ற அந்த கருத்துக்கு வருது. இது தூய தமிழ் சொல். ஆனா அது இப்ப இதுலயும் தமிழ் இல்ல அந்த கருத்து, அதனால வந்து தூய்மை தான் சரியான சொல் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தமிழுக்கு தெரியல, அது ஒரு புறம். அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது, பெருமலம் நீங்கி பிறவாமை சுத்தமே, இவர் தான் முதல் முறையாக இந்த, அதாவது தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்றார், இரு சேர் இருவினையும் சேரா அப்படின்னு. அந்த வார்த்தை எல்லாம் வந்து ஏன் வருதுன்னா, அவை வந்து இருள் சேர்வது, இருள் என்பது அசுத்தம் அப்படின்ற கருத்துக்கு வருது. அது சுத்தம் அல்ல, அசுத்தம் அல்ல அப்படின்னு அந்த கருத்துக்கு வருது. அப்ப சுத்தம் என்பது பெருமளம் நீக்குதல். பியூரிட்டி இஸ் த ஸ்டேட் தட் விச் த கிரேட் இம்பியூரிட்டி. நான் இதை இம்பியூரிட்டின்னு இங்க பயன்படுத்தினாலும் அந்த கருத்தை பிறகு நான் வந்து விளக்க போறேன். ஆணவ மலா இஸ் ரிமூவ்ட் அண்ட் தேர் இஸ் நோ ரிபர்த் அப்படின்றது. பிறவாமையை நாம் கடக்க முடிவதற்கு இருள் சேர்வது, அதுதான் இந்த பெருமளம். அப்படி பெருமளம் என்பது இன்னொரு நிலையில அதை நான் விளக்க போறேன். சுத்தம் அசுத்தம் அற சுகமான சொல்லாகும். சுத்தம் அசுத்தம் அற சுகமான சொல்லாக அது மாறுது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் வந்து அற, அசுத்தம் அற அப்படின்னும் பொழுது அது நீங்க, அசுத்தம் நீங்க, அதுதான் அறம், அறமாக மாறுது. நன்றாக பார்த்துங்க. அசுத்தம் நீக்குவதுதான் அறம். அறம் என்ற சொல்லே ஒருத்தனை மேல்படுத்துது அப்படின்னா அதை அசுத்தம் அற செய்வது அறம். அப்போ அதை வந்து நல்லா அர்த்தம் அப்படின்னா அற சுகமான, அது அற சுகமாக மாறுது. அப்போ இட்ஸ் இம்பியூரிட்டி இஸ் ரிமூவ், பிலீஸ்ஃபுல் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போகுது. சுத்தம் பெறலாம் ஐந்தில் தொடக்கு, இதையும் வந்து திருமந்திரத்துல தப்பா தான் உரை செய்திருக்காங்க. அது அப்படி அல்ல. சுத்தம் பெறலாம் ஐந்தில் தொடக்கற்றோர் அப்படின்னு, those who are free from 5 afflicted state of mala. மலத்தில் 5 நிலைகள் உண்டு அப்படின்ற கருத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். இதை வந்து பிறகு இதை ஒவ்வொன்றா நம்ம காண போறோம். கேன் அட்டைன் பியூரிட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல வந்து பியூரிட்டி அப்படின்னு, இன்னைக்கு நான் வந்து என்னை எதுக்கு நான் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தமுடையான், சிவஞான சித்தி சொல்லுது. when all impurities is chased, entirely one becomes possessed of purity அப்படின்னு ரொம்ப தெளிவாக இதுதான் சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளலார் பின்பு எடுத்து இதையே தான் அவர் வந்து எடுத்து அந்த ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு. அந்த கருத்தில் இருந்து தான் சுத்த சைவம், அதாவது சுத்த சன்மார்க்கம் என்ற அந்த கருத்து, சுத்தம் என்ற அந்த சொல் இங்கிருந்து தான் எடுக்கப்படுது. சுத்தம் என்பது என்ன? அதனாலதான் இந்த பியூரிட்டி என்ற வார்த்தையை வந்து நீங்க வேற இடங்கள்ல புழங்கும் போது மலம் இல்லாமல் பியூரிட்டி பேச முடியாது. அப்ப ரொம்ப பேருக்கு இதுல ரொம்ப குழப்பம். பியூரிட்டின்னு எதுல இருந்து பியூர் ஆகுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இப்ப நம்ம வந்து மூலத்துக்கு போறோம்.
இந்த மூல கேள்வி இன்னைக்கு வந்து ஆய்வு செய்ய போறோம். அப்ப மலம் என்பதின் பொருள் என்ன அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியை முதல்ல கேட்டுருவோம். ஏன்னா காரணமின்றி காரியம் இல்லை. அப்ப நம்ம மூலத்திலே சரி பிரச்சனை தான் என்னப்பா அப்படின்னு பிரச்சனை தெரியாமலே நம்ம பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனோம்னா எதுக்கு இந்த ஆய்வுகள் தொடங்குது? எதுக்காக இந்த ஆய்வை நோக்கி கொண்டு போறோம்? தமிழ் மரபு எதை நோக்கி நம்ம செலுத்துகுது அப்படின்னா மலம் அப்படின்ற கருத்து. அதை வந்து தெளிவா வந்து இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போது காரணத்தை சொல்றாரு மலம் இருக்கிறதுனால இதெல்லாம் உருவாகுது அப்படி. சரி எதுப்பா மலம் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இந்த மலத்தை பற்றிய ஆய்வு இல்லாமல் நாம பாட்டுக்கு என்ன தேடிக்கொண்டிருக்கோம், எதை தேடிக்கொண்டிருக்கோம், எதுக்காக இந்த வாழ்க்கை அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இல்லாம போய்கொண்டே இருக்க முடியாது. அப்ப தேர் இஸ் நோ எஃபெக்ட் வித்வுட் த காஸ் அப்படின்றத நம்ம முன்பே பார்த்தோம். பிரைமல் லேட்டன் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்குன்னு தமிழ் மரபு சொல்லுது. இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுதுதான் ஒட்டுமொத்த அறிவியலும் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா உயர்நிலை நிலைகளும் உண்மைகளும் வெளிப்படுது. மெய்ப்பொருள் காண்பது இதன் அடிப்படையைத்தான் மையப்படுத்தி இருக்கு. அப்ப நம்மளுக்கு முதல்ல இதை நான் வந்து உங்களுக்கு சின்ன அறிமுகம் படுத்துறேன். இது ரொம்ப நீண்ட விளக்கமாக இருந்தாலும் நான் வந்து சுருக்கி பெருமளம் நீக்கி பிறவாமை சுத்தமே சுத்தமாகுதல் அப்படிதான் கருத்து அப்படின்னா நான் சுத்தம் செய்தல் அப்படின்னா ஒரு மாணவன் என்ன செய்யறான் தன்னுடைய குறையை நீக்கி கொள்ளும் பொழுது அங்க ஆசிரியனுடைய வேலை ஆசு இரியன் அந்த ஆசுக்களை நீப்போது. சரி முதல்ல இங்க பாருங்க எவ்வளவு இந்த சொல் எப்படி விளையாடுது பாருங்க. அந்த சொல்லுக்கு நான் வந்து இதை எனது நூல்ல எழுதிய ஒரு பெரிய விரிவாக்கம். நான் அதை வந்து சுருக்கமா இங்க சொல்லி காட்டுறேன். அதாவது மழுக்கு அப்படின்னு சுருக்கு முடிச்சு மல் அப்படின்னா டு ட்விஸ்ட் ஃபோல்ட் நாட். அப்ப எனக்கு ஒரு மாதிரியான ஒரு ட்விஸ்டிங் கொடுக்குது பாருங்க. மழுகு மழுங்கு ஒளி குறைய செய்யுது. அப்ப என்னுடைய ரெடியூஸ் த பிரைட்னஸ் அப்ப டல் ஆக்குது. ஏன் நான் டல் ஆகுறேன் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதேதான் மலாய் மொழியில நீங்க பார்க்கலாம். மால் மாலாம் இன்னைக்கு மாலாம்னா இருள் மலாய் மொழியில. இந்த அவங்க கிட்ட கேளுங்க அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல, நமக்கு புரியும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா மலாம் அப்படின்னா மாலாம் எப்படின்றது டார்க்னஸ் அப்படின்ற அந்த சொல் வருது. அப்புறம் இதுல எவ்வளவு தமிழ் சொற்கள் இந்த தமிழ் வந்து எவ்வளவு மொழிக்கு வந்து கொடையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அது குறிப்பாக ஆங்கிலத்திற்கு மாய் கருமை அப்ப மாய் அப்படின்னு அப்ப கருமை கரிய இருள் மறைத்தல் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம் இங்க வருது. பிளாக்னஸ் டார்க் கன்சீல்மெண்ட் டிசப்பியரன்ஸ் காண போகுது. அப்ப மூளையில என்னென்னலாம் கருமை இருள் அப்படின்னு இப்ப தெளிவா இந்த ஒரு சொல்ல பார்த்துட்டோம். அடுத்தது நான் சீக்கிரமா போறேன். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சுமேரிய தொல்தமிழ் எப்படி வந்து இருக்கு. இது தமிழும் தொல்தமிழும் ஒன்றாக இணைச்சு காட்டுறேன். ஒரே இதுல ரெண்டையுமே இணைக்கிறேன். மடி மலாயில மத்தி அப்படின்னு வரும் பாருங்க. மடினா மத்தி அதுதான் மதி. அப்ப மதினா மத்தின்னு ஆயிடுச்சு. அப்ப அங்க பாருங்க மடினா இறத்தல் அப்படின்ற அந்த கருத்து. அடுத்தது வந்து மரிப்பு மரணம். அப்போ இது வந்து மலம் என்பது மரணம் உண்டாக்கும் இருளை தருவது. எனக்கு வந்து நீங்க பாத்துக்கிட்டே வாங்க மறந்துடாதீங்க. மழுக்கு என்னை வந்து ட்விஸ்ட் பண்ணும், என்னை மழுக்கு முழுங்கடிக்கும், என்னுடைய கண்களுக்கு என்னை டல் ஆக்குது, என்னை வந்து ஒரு மழுகாக்குது. அப்பதான் மடையன்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் இதுலதான் வருது. மடையன் முட்டாள் அந்த வார்த்தையெல்லாம் இந்த வார்த்தையில இருந்து தான் வருது. நான் பின்பு வரேன் இதை பத்தி இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது இந்த சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப நீட்டம் சொல்லாய்வுக்கு கொண்டு போனோம்னா இது மாண்டு இறத்தல் அப்ப விரைத்தல் இப்ப மரன்னு அப்படியே இருக்காத அப்படின்னு மண்டை அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். என்ன ஆகுது அப்படின்னா விரைத்தல் செயல்படாமல் நிறுத்துவது வந்து கொள்ளுதல் அப்படின்னு மலிப்பது நீக்குவது அழிப்பது மாஸ் அப்படின்னு மாஸ் இது வந்து வெக்கக்கேடு மானம் கெட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம். மானம் கெட்டவனே அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் பாய்க்கிறோம் பாருங்க. வெக்கக்கேடு ஷேம் அது வந்து நம்மை இழிவுபடுத்துவது, என்னுடைய தன்மானத்தை அது வந்து குறைக்குது. அடுத்தது இறப்பு ஆசிரியர் என்ற வார்த்தை பாருங்க. இரியர்னா நீக்குவது, ஆசு என்பது இறப்பு, அதே ஆசு நீக்குவது அப்படின்ற அந்த சொல்லிலையும் வருது. முடக்கு முடக்கு அதேதான் மால்ல இருந்து பாசு இது வருது பாருங்க. நான் அப்புறம் பிறகு வளர்க்கிறேன். முடக்கு கிரிப்பிள் அப்ப பாசம் பேய் ஒட்டிக்கொள்ளும் பசை அல்லது பிணிக்கும் கயிற்றை குறிப்பது. அடக்கு நொண்டியாக்கு டு பி லேம் இது எல்லாமே வந்து சுமேரி சொல்லையும் அப்படியே வருது. அப்படியே மாறாமல் அப்படியே அந்த சொல். அதனால இது இன்று நேற்று வந்ததில்ல. ஏறக்குறைய 3500 ஆண்டுகள் பிசி. நான் பேசுவது பிசி. அதாவது ஊழி காலம் கிறிஸ்து காலத்திற்கு முன்பு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சொற்கள் எல்லாமே தமிழாகவே இருந்திருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அதை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அப்ப மல்கு மலிங்கு மல்கு இன்க்ரீஸ் மாஸ் இதுதான் மேஸ் இன்றைக்கு ஆங்கிலத்துல பயன்படுத்துற அந்த சொல் பாருங்க.
அப்படின்றத பாக்குறோம். அப்புறம் இங்க பாருங்க மடி இதெல்லாம் சொற்களும் பாக்குறோம் மலிங்கு அப்படின்னு. அப்போ அடுத்தது இது மரணம் இது பாருங்க மர்டர் இந்த மர் மர்டர் ஆங்கில சொல்லும் இதுல இருந்து தான் வருது மரணம் மரணம்ன்றது மர்டர் அப்படின்ற அந்த சொல் மார்டல் இன்னும் இந்த இது வந்து ஆங்கிலத்துல படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா நான் வந்து மார்டல் அப்படின்றது இந்த மார்ல இருந்து மார் அப்படின்னு மார்டல் அப்படின்னு இறப்பு இதெல்லாம் வந்து தமிழின் கொடை ஆங்கிலத்திற்கு அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழிக்கும் தன்மைகளாக மாறா அப்ப அந்த இது வந்து அந்த மரணம் அப்படின்றதுல இருந்து தான் மார் அப்படின்றது வருது மர்து அப்படின்னு வருது மர்டர் அப்படின்னு அதே மாதிரி மார் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இதுல இருந்து இந்த சொற்கள்ல இருந்து உருவாகுது இதுக்கு வந்து இந்த ஆய்வு வந்து ரொம்ப பெரிது நான் வந்து சதாசிவம் ஐயா எனது நூல்லையே நான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அப்ப இதெல்லாம் வந்து முதல்ல குறிப்பு ரொம்ப குறைத்து சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நீளம் இதை வந்து நான் வந்து குறிப்பாக மலம் என்பது எக்ஸ்கிரிமெண்ட் மல் மால் மாசு ஆசு பாசு பாசம் அப்படின்ற எல்லா சொல்லையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாக தான் இது அமையுது ஆகவே மலம் என்பது இங்க பாத்தீங்கன்னா பாசு பற்றி நிற்பது என்னை வந்து பற்றி நிற்பது மல்கி பெருகுவது அது எப்படி பெருகுது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து பலவீனப்படுத்துது அப்படின்னா அதுதான் மேஸ் அப்படின்னு அதாவது நிறை பொருள் அப்படின்னு ஆங்கிலத்துல எடுத்துக்கொண்டாங்க அந்த சொல்ல மாசு அப்படின்றது இன்னொன்னு டர்ட்ஸ் அப்படின்றது இம்பியூரிட்டி ஆசு என்பது இம்பியூரிட்டி அந்த இம்பியூரிட்டியை நீக்குதல் அப்படின்னு கருப்பு இருண்மை ஆங்கார் இந்த வார்த்தையை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இது வந்து அதாவது திருமூலர் இந்த சொல்லை எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான சொல் இது வரைக்கும் நான் பயன்படுத்த சொற்கள்ல இது ஒரு முக்கியமான ஆங்கார் அப்படின்னு கருமை அடர்வு ஆங்காரம்னு இன்னைக்கு அது தப்பா போயிருச்சு அந்த தமிழனுடைய மூலம் இது தமிழ் மூல சொல் இது ஆங்கிலத்துல அதாவது இன்னைக்கு இது வந்து சுத்தமா இது வந்து இல்ல ஆங்காரம் என்பது வடச்சொல் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டாங்க அது அப்படி அல்ல ஆங்கார் என்பது தூய தமிழ் சொல் நான் அப்புறமா காட்டுறேன் கருமை அடர்வு காட்சி தெரியாமல் போவது துடைத்து ஒழிப்பது மறைந்து இன்மையாதல் மரணம் அல்லது இறப்பு விளைவிப்பது கொள்வது என்றெல்லாம் பொறுப்படும் எவ்வளோ போகுது பாருங்க அப்போ ஆங்கார் அப்படின்ற அந்த சொல்லையும் நான் முதல்ல உங்களுக்கு இங்கே முடிச்சு அறிமுகப்படுத்தி காட்டுறேன் ஆனா இது எங்கே வருது எப்படி வருதுன்னா நான் இன்னைக்கு விரிக்கல அதாவது மலம் ஆங்கார் ஆகார கருமை படர்ந்த பசு உயிர் அதாவது பீயிங் சைக்கி இன்ஃபியூஸ் வித் டார்க்னஸ் ஆ என்பது உயிர் கார் என்பது இருள் ஆகார் தான் ஆங்கார் ஆகியது அதே போல ஆண்கார் அப்படின்னாலும் ஆண் என்பது அதாவது வீரியத்தை நம்மளுடைய வீரியத்தை சிதைப்பது வீழ்த்தி சிதைப்பது அப்படின்ற பொருள் தான் இது ரெண்டும் இந்த ரெண்டு சொல்லும் வந்து ரொம்ப முக்கியமான சொற்கள் ஆங்கார் அப்படின்ற அந்த சொல் ஆங்காரம் அப்படின்னு அது வந்து அது மறைத்தல் அப்படின்ற அந்த சொல் ஆண்மையை அல்லது கிரிப்பல் முடக்குவது அப்படின்ற அந்த சொல்ல வருவது நம்மை முடக்குவது டெவஸ்டேட் ஆகவே நான் வந்து இப்பையில இருந்து இந்த மலத்திற்கு இதுதான் என்னுடைய புதிய நூல்ல நான் பயன்படுத்திய ஒரு சொல் இந்த சொல்லை வந்து நான் வந்து அதிலேயே மலத்திற்கு வந்து அதாவது மலம் என்பது ஒரு நீக்கப்பட வேண்டியது எக்ஸ்கிரீமெண்ட் அப்படின்ற ஒரு கழிக்கும் ஒரு கழிப்புடைய அதாவது என் உள்ளத்தை அதாவது எனது அல்ல என்ற அந்த கருத்துல வருவது ஆனா இங்க என்னன்னா மலம் என்பது உயிரியல் சிதிலம் ஒட்டுமொத்தமாக சொன்னா உயிரியல் சிதிலம் ஆங்கிலத்துல நான் வந்து அதை வந்து சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் ஆர்கானிக் என்ட்ரோபி அப்படின்ற ஒரு சொல்லாக புதிய சொல்லாக இங்க அறிமுகப்படுத்துறேன் ஏன் அது ஆர்கானிக் அப்படின்னா அது வந்து பிசியலாஜிக்கல் அது உயிருக்கு நடப்பதை மட்டும்தான் நம்ம இங்க பேசுறோம் உயிரற்ற பொருள்களுக்கு அது நடப்பது அது வேற நிலையில அது விளக்குறோம் அது வேற நிலையில விளக்கப்படணும் ஆனா நமக்கு வந்து அது ஆர்கானிக் என்ட்ரோபி அப்படின்னு டிஸ்இன்டகிரேஷன் டிகே டிசார்டர் அப்படின்ற ஒரு சொல்ல கொண்டு வந்துடுறோம் ஏன் இந்த சொல் பிறகு இதோடைய ஆய்வை வந்து நம்ம விரிவாக பண்ண போறோம் மலம் என்ற ஆய்வு ரொம்ப பெரிது ரொம்ப ஆழமான ஆய்வு மிகப்பெரிய அறிவியல் பின்புலத்தை கொண்டு இருக்கு அதனால இது எப்படி நம்மை வந்து ஆள்கின்றது அப்படின்னு இப்ப இருள் வந்ததோட என் கண்கள் பார்க்க முடியாம போயிருது பாருங்க அங்க எனக்கு கட்டாயம் ஒளி தேவைப்படுது அப்ப நான் வந்து சொல்லக்கூடாது இப்ப பாருங்க நன்றாக இயங்கக்கூடிய ஒளி வந்த பிறகு நானே இயங்குறேன் ஒளி இல்லாத நிலையில எனக்கு இயங்க முடியாம போகுது அப்ப அங்க மலம் என்பது இல்ல இது என்னுடைய சிக்கலா இல்ல அப்படின்னு புறத்திலிருந்தும் வருவது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ
இந்த அடிப்படையில மலம் என்ற அந்த சிந்தனையிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எதை நோக்கி நம்ம இதை செலுத்துறோம், நம்மளுடைய அறிவியலை கொண்டு போறோம் அப்படின்னும் பொழுது, இங்க இந்த மலத்தை பற்றி அந்த சிந்தனையை பார்த்த நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இது பிரிக்கும் முறையை பார்க்கிறோம். அப்ப இறைவன் வந்து இந்த மலத்தை எனக்கு எப்படி வந்து உணர்விக்கின்றார், அது வந்து அது உண்மையை எனக்கு தெளிவிக்கின்றார், என்னை எப்படி வழி நடத்துகின்றார் அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம இங்க புரிந்து கொள்றோம். அப்ப கடவுள் இருக்கின்றார் அப்படின்னா கேக்குறாங்க. எல்லாரும் கடவுள் இருக்கிறார் காட்டுங்கங்க. அந்த வார்த்தை தான் இங்க இருக்கக்கூடிய இப்ப நாத்திகம் பேசுறவங்க உடனே காட்டுங்கங்க அப்படின்னு. இதோ காட்டப்படுகின்ற அவரு வந்து வெளிப்பட்டு நிக்கிற உலகமாக எப்படி இயற்கை. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இறை மொழியாக 2 நிலைகள் இருக்கு. குறிப்பினின்னுள்ளே குவளையும் தோன்றும் ஐயா. நீ உன்னுடைய அந்த இலக்கு நோக்கி தான் நீ வந்து உன்னுடைய உலகத்தையே படைக்கிற. இப்போ இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறதுனால தான் உலகமே உருவாகுது உனக்கு. உலகமே உனக்கு காட்டப்படுது. நீ நினைக்கிறதுனால தான் அந்த உலகம் உருவாகுது. நல்லா புரிந்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமந்திரம். நான் திருமூலர் மாரி பேச முடியாது. திருமூலர் அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. உனக்கு உலகம் உண்டு அப்படின்னு நீ நினைத்தாயானால், நீ வந்து என்னன்னா உன் குறிப்பு, நீ எதை இலக்காக வைக்கிறியோ அந்த மாரி தான் உன் உலகமும் உனக்கு காட்டப்படுது. உன் உலகமும் அதை தான் நீ சந்திக்கின்றாய், அவர்களை தான் சந்திக்கின்றாய். யாரை சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும்? எந்த நிலையில நீ சந்திக்க வேண்டும்? எல்லாம் உன்னுடைய குறிப்பை நோக்கி அது போகுது. நீ எதை குறிப்பாக வைக்கின்றாயோ அதுதான் உனது இலக்கு. அப்படின்னு குறிப்பே குறித்தது கொள்ளும். நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுதான் ஆகுவ அப்படின்றத அப்படியே சொல்லி தர்றாரு. அப்போ தொல்பொருள் தொல்காப்பியர். அப்ப தொல்காப்பியர் வந்து எவ்வளவு தெளிவாக இறை மொழியை புரிந்து கொள்வதற்கு 2 நிலைகளை நமக்கு வந்து விளக்குறாங்க. இது வந்து வெரி வெரி சயின்டிபிக். இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸை கடந்து எப்படி வந்து இதெல்லாம் உண்மை பேசுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒன்று இயற்கை, இன்னொன்று காலம். அப்ப தமிழ் மரபு என்ன செய்யுது, அதை அப்படியே எடுக்கிறாரு. தொல்காப்பியர் என்ன செய்யறாரு, முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே அப்படின்னு முதல்ல என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும், உலகத்தை நீ பார்க்கணும், உலகத்தை எப்படி நீ புரிந்து கொள்வாய், அதுல 2 உலகம் இருக்குப்பா அப்படின்னு காட்டுறாரு. அப்ப the origin of measurement, அப்ப இது எல்லாத்தையும் நீ எப்படி பிரித்து அறிய முடியும், the measurementக்கு கொண்டு வர்றாரு. இட்ஸ் a pure mathematics. எப்படி வந்து அதை வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அதுதான் சயின்ஸ் ஆக்குறாரு பாருங்க. இட்ஸ் a nature of twin aspect அப்படின்றது மேட்டர் ஸ்பேஸ் டைம் லாஜிக்கை கொண்டு வர்றாரு. அப்புறம் அது உள்ள டெம்போரல் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த லாஜிக்ஸை பிரிக்கிறாரு. காலம் கண்ணுக்கு தெரியல, ஆனா காலம் இல்லைன்னு ஒரு மனிதனும் சொல்றது கிடையாது. அவன்கிட்ட கேளுங்க, நீ கண்ணுல பார்க்க முடியாது, அப்ப இருக்குன்னு சொல்ற எப்படி பாக்குறேன், எப்படி பாக்குற, பொருள் வழியாக. பொருள் இந்த பாரு, நேற்று குழந்தை இப்படி இருக்கின்றது, அப்போ குழந்தையாக இருப்பது, அப்போ அங்கே வயது முதிர அது குமாரி, அப்புறம் வயதான ஒரு கிழவி அப்படின்னு மாறுது. மாற்றங்களை பார்க்கின்ற அங்கே காலம் இருக்கு, ஆனா காலம் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. இதுல ஒரு குழப்பமும் எல்லாரும் கொண்டு வராங்க. இதை பற்றி நம்ம காலத்தை பற்றி பெரிய ஆய்வு வரப்போகுது. அப்ப கண்ணுக்கு தெரியாததை உண்டு என்று நாம் ஏற்கும் பொழுது கடவுள் காலமாக வெளிப்படுகின்றார் அப்படின்னும் பொழுது அப்ப நீ ஏற்றுக்கொள்வாயா? நிச்சயமாக. அப்போ இயற்கையை பார்க்கும் பொழுதும் அதுதான். இதுல நிலம் இயற்கை, இந்த இயற்கை மொழிவது, இதை 4ஆக பிரிக்கிறாங்க. நான் முதல்ல முன்பே சொன்னேன், இதுவரையில் இந்த சயின்டிபிக் என்கொயரிஸ வந்து யாரும் பண்ணல. இதுவரைக்கும் இந்த மாதிரியான அணுகுமுறையில இந்த உத்தியில வந்து இன்ன வரைக்கும் தமிழர்கள்கிட்ட மட்டுமே இருக்கு. இது வந்து மீண்டும் மீண்டும் மிகைப்படுத்துவது போல தெரிஞ்சாலும் இதுதான் உண்மை. அப்ப தமிழர்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இயற்கையை வந்து 2ஆக பிரிக்கும் பொழுது அது வந்து ஒன்று உயிர் புலம்ன்றத கண்டுபிடிச்சாங்க. உயிருக்கு புலம் உண்டு, சைக்கிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு பெரிய உண்மை. இது நான் நினைக்கிறேன் இந்த ஆய்வு வந்து எனக்கு ரொம்ப வியப்பை ஏற்படுத்துது. ஃபீல்ட் சயின்ஸை கொண்டு வந்த ஒரு முயற்சி வந்து உலகத்திலேயே முதல் முறையாக, நான் இதை மீண்டும் மீண்டும் அந்த முதன் சொல்றதுக்கான இந்த ஆய்வுக்கு உட்படுத்திய ஒரு முறை வந்து தமிழர்கள்ட்ட தான் இருக்கு. புலம் அப்படின்ற சிந்தனையை முதல்ல தொல்காப்பியம் தான் இலக்கணமாக்கின்றது. அதுலதான் புலவர் என்ற அந்த சொல் வருது. புலம் கண்டோர் புலவர். புலம் அப்படின்னா இந்த மாதிரி உயிர் புலம் கண்டு அவங்களாலதான் புலவர்களா இருக்க. they are the scientists சொல்றாரு. அவங்க நம்மளுடைய சயின்டிஸ்ட் டெபினிஷன் வேற. அவங்க கொடுக்குற சயின்டிஸ்டோட டெபினிஷன் வந்து எம்பீரிக்கல் சயின்ஸ், போய் அங்க ஆய்வு பண்ணி அதை மெஷர் பண்ணி கொண்டு வருது. இவங்க புலவர் என்பது என்ன சொல்றாங்கன்னா, புலம், இந்த புலத்தை எப்படி நீ வந்து ஆய்வு செய்கின்றாய்,
அந்த ஆய்வை வந்து நீ எப்படி புலம் நிலையில உணர்ற, அது கண்ணுக்கு தெரியாது. புலம் என்பது இயக்க சக்தியாக அது இயங்குவதை நீ கண்டு அதை வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவது அப்படின்ற அந்த ஒரு பெரிய சயின்ஸை கொண்டு வராங்க. இது பிறகு ஆய்வுக்கு கொண்டு வரும். அப்ப பாருங்க, உடல் உயிர் அப்படின்னு நான் என்பதை கண்டுபிடித்த பிறகு காய உடல் இயற்கை நேச்சுரல் பிசிக்கல் பாடி புறம் அகம்னு பிரிச்சாங்க. அதே நிலையில அந்த புறம் அகம்னு பிரித்தால் உயிருக்கு ஒரு காலம் உண்டு, உடலுக்கு ஒரு காலம் உண்டு. ஏன்னா உடல் வந்து உலகத்தோடு தொடர்புடையது, அகம் வந்து தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த தற்பரத்தோடு தொடர்புடையது. அதுதான் ரொம்ப முக்கியம். தற்பரத்தை வந்து புறத்திலையும் பார்க்கின்றது, அகத்திலையும் பார்க்கின்றது. ஆகவே அதுக்கு ஒரு அகக்காலம் உண்டு, பிண்டகோச காலம் உண்டு, அண்டகோச காலம் உண்டு அப்படின்ற புறக்காலம், பிசிக்கல் காலம். இது வரைக்கும் முதல் நிலையில இது ஆய்வுல நான் நினைக்கின்றேன் தமிழர்கள் தான் முதல்ல அகக்காலம் வகுத்திருக்கின்றார்கள். அகக்காலம் என்பது உலகிலேயே தேடி பார்க்கும் பொழுது முதல்ல குறிப்பு காலம் குறித்து அகக்காலம் கண்டவர்கள் தமிழர்கள். அப்போ புறக்காலம் அப்படின்ற 2 காலத்தை பிரிக்கிறாங்க. இப்ப இதை பிரிச்சவங்க எப்படி ஆய்வுக்கு கொண்டு வராங்க பாருங்க. இன்னும் இந்த ஆய்வை நான் வந்து நுட்பப்படுத்தி உங்களுக்கு காட்டிட்டே வரேன். இது ரொம்ப ஆழமா போய்க்கொண்டே இருக்கு. ஏன்னா இதுல என்ன மாற்றத்தை பாக்குறீங்க அப்படின்னா, ஏதோ பொருள் முதல்ல அப்படின்றது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மேட்டர் அப்படின்றத முதல்ல பார்த்தோம், இங்க கொண்டு வந்தேன். இதுதான் இறை மொழி. முதல்ல இறை மொழியாக அதை பாக்குறாங்க. இறைவன் மொழிகின்ற மொழியாக. இப்படிதான் இறைவன் இந்த கட்டமைப்பை அமைக்கின்றார். அதனாலதான் அது குறிப்பே, யாரோ சொன்னாதான் அது குறிப்பாக முடியும். நானா குறித்து போவது அப்படின்றது ஒன்று. அப்ப நான் வந்து குறித்து போகின்றேன் என்றால் நான் ஆகுதல்ல இருக்கேன். அப்ப அங்க வழிகாட்ட அங்க வழி நடக்குது. அதாவது இதை யாவும் நடந்து வருகின்றது, அதாவது நடக்கின்றதுன்ற அந்த கருத்து அங்க வெளிப்படுது பாருங்க. அப்போ இங்கதான் இங்க ஆய்வுக்கு வந்து ஒரு தமிழ் மரபு பொய்யா மரபு மெய்யறிவு மரபாக மாற்றுகின்ற அந்த முயற்சியை வந்து தெக்கு தெளிவா செய்து அப்படியே வச்சிடுறாங்க. அப்போ அதுதான் தமிழ் மயங்கா மரபு, பணம்பாரனார் காட்டக்கூடிய மரபாக அதை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ முதல் எனப்படுவதை வந்து முதல்ல என்ன, உடம்பு ஒண்ணு இருக்கு, உயிர் இருக்கு. இப்ப இது ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த கேள்வி அவங்க உள்ளத்துக்கு வருது முதல்ல. அது எப்படி பாக்குறாங்கன்னா, புலம் என்ற ஒரு நுட்பத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து உயிரை காண முடியாது, ஆனா அந்த உயிர் வந்து ஒரு புலமாக இயங்கி அந்த உடலோடு பஞ்சபூதத்தினுடைய வடிவுல அது வெளிப்பட்டு அந்த என்னுடைய உடலின் இயக்கம் வந்து சாப்பிடுறேன், நான் வந்து தண்ணீர் அருந்துகிறேன். அப்ப இந்த உடம்பு உள்ளுக்கு நான் நுழையும் பொழுது அது வந்து அந்த உடம்பையும் இயக்குகின்றது. உடம்பு இயக்கத்திற்கு ஏற்ப தன்னை இயக்கினாலும் தான் அதை கடந்து ஆகுதலையும் பெறுகின்றது. அதுதான் ரொம்ப நுட்பம். அப்ப அங்க அந்த புலம், உயிர் புலம் ஆய்வுகளை அவங்க தேடி பாக்குறாங்க. அப்புறம் இந்த அகக்காலத்தையும் புறக்காலத்தையும் தெரிவுமானம், சுட்டறிவு, இதுதான் வந்து பாருங்க முதல் இதுல அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் அப்படின்னு சுட்டறிவு கொண்டு வராங்க. பிசிக்கல் டைம், புறக்காலம், டிட்டர்மினிஸ்டிக் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு நுட்பமான அறிவை தமிழ் மரபு கொண்டு வருது பாருங்க. அப்போ சுட்டறிவு, இதுதான் இந்த பிசிக், அதாவது பிசிக்ஸோட ஒட்டுமொத்த உலகமே இங்கதான் கிடக்கு. பிசிக்ஸோடைய ஒட்டுமொத்த உலகத்தை அப்படியே கொண்டாந்து இங்க கையாளுறாங்க. அடுத்தது அகக்காலம், குறிப்பு மானம், ஆவது அறிவு, ஆவதறிவார் அறிவுடையார், ஆவதறிவார் அறிவிலார், அக்தரி கல்லாதாரம். திருக்குறள். அப்ப இன்டென்ஷனல் காக்னிஷன் ஒண்ணு, குறிப்பு அப்படின்னு ஒண்ணு நகர்த்துது. அது உள்ளுக்கு பாருங்க இன்டர்னல் கிளாக்ஸ் இருக்குப்பா. இப்பதான் பயாலஜி கிளாக்க பத்தி பேசுறாங்க. அவங்க இன்னும் பயாலஜி பாத்தீங்கன்னா முதல்ல அண்ட காலத்தை பிரிச்சவங்க சூரிய காலம், சூரிய மானம், சந்திர மானம், அப்புறம் பாத்தீங்கன்னா வியாழ மானம், சனி மானம் இப்படின்னு பார்த்து சந்திர சூரியன் இயக்கம் அத்தனையும் எல்லாத்தையும் புறத்துல கண்டு கண்டு இதெல்லாம் எப்படி இயங்குது, இதுல வந்து ஒற்றுமைகளை நான் பார்க்கின்றேன். சூரியன் இயங்க, சந்திரன் இயங்க, இது ரெண்டையும் ஒன்றிணைக்க மாதம் உருவாக, வருடம் உருவாக, அதுல வருடத்துல இப்படி வந்து வாரம் உருவாக, அப்படி நாள் உருவாக, இப்படி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா காலங்களை அப்படியே பிரிச்சு பிரிச்சு இந்த காலத்துல வந்து இது உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ரத்தம் ஓட, இந்த ரத்தத்துல இருதயம் துடிக்க, அங்கே வந்து சுரப்பிகள் சுரக்க, அங்கே வந்து என்னுடைய அதாவது கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் அங்கே வெவ்வேறாக வேலை பார்க்க, அங்க வந்து கல்லீரல், மண்ணீரல், இதெல்லாம் வந்து தனித்தனியே வெவ்வேறு இயக்கத்துல இயங்க, இதெல்லாம் எப்படி ஒன்றாக இணைக்கப்படுகின்றது, ஒரு நிலைக்கு அது வந்து
ஒவ்வொன்றும் ஒரு கிளாக் சிஸ்டம் வச்சிருக்கு. ஒரு கிளாக் சிஸ்டம்ல எல்லா கிளாக்கையும் இது வந்து பயோரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் கடிகையிலிருந்து எப்படி உயிர்கடிகை வந்து உயிர் உள்ளே வந்து ஒரு குறிப்பை வைத்து இதெல்லா கடிகைகளையும் அது இயக்குது அப்படின்னு உள்ள அப்படியே பூராங்க பாருங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரியான சிந்தனை எங்க பார்த்திருக்கீங்க? எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்ப இது பாட்டுக்கு போகுது பாருங்க. அப்படியே எக்ஸ்ப்ளோ அப்படியே போறாங்க. அப்போ இது இதுவரைக்கும் இது 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 வந்து இன்றைக்கு இதுவரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் எப்படி தமிழாக கட்டமைத்தார்கள் என்பதை நாம் வந்து அடுத்த வாரம் பார்க்கவிருக்கின்றோம். இது எல்லாமே எப்படி தமிழ், நானே தமிழ்ப்பா, இதுதான்ப்பா நான் அறிவு. இதுதான் என்னுடைய அறிவு. இததான் நான் இயக்கப் போறேன். இததான் நான் காண்டிகையா மாத்தணும். அப்ப தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? இவ்வளவு அறிவையும் நான் உனக்கு காண்டிகையாக காட்டுகின்றேன். முதல்ல தமிழ் இலக்கணமாக அதை உருவாக்கி, அதையெல்லாம் வந்து தமிழ் மரபுல நான் கொண்டு வந்து, இந்த தமிழ் மரபு உன்னை ஒரு அறிவாக அதை எப்படி வடிவமைத்து நம்மளுடைய சிந்தனையை வந்து செலுத்தும், வாழ்க்கையை செலுத்தும், என்னுடைய உயிரை செலுத்தும், இலக்கு நோக்கிய ஒரு வாழ்வியல். அந்த இலக்கு என்பது மலத்தை நீக்குதல் அப்படின்ற அந்த கருத்துக்கு மீண்டும் நம்ம சொல்றோம். ஆகவே இதனுடைய கருத்து எங்க போகுது அப்படின்னு போகும்போது முழுமையாக பெருமளம் நீக்கி பிறவாமை சுத்தம் அப்படின்ற சுத்தமே எனது இலக்கு அப்படின்ற ஒரு கருத்திற்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கோம். இப்ப அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதனுடைய விரிவை நாம் காணவிருக்கின்றோம். ஆகவே இத்தோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். சிவா திருச்சிற்றம்